வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டான ஒரு உதவித்தொகை. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ள ரூபாய் 3000 நிதியுதவி குறித்த முக்கிய தகவல்களை வழங்குகிறது. தகுதியுள்ள நபர்கள் இந்த அரசு திட்டத்தில் இணைய ஆதார் அட்டை, வீட்டு வரி ரசீது மற்றும் கிராம நிர்வாக அலுவலரின் சான்றிதழ் போன்ற ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. விண்ணப்பங்களை வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது கிராம நிர்வாக அலுவலகத்தில் பெற்று முறையாக சமர்ப்பிப்பதன் மூலம் பயனடையலாம் என்று விளக்கப்படுகிறது. குடும்ப தலைவிக்கான உரிமை தொகை தொடர்பான கூடுதல் அறிவிப்புகளையும் இந்த தகவல் சொல்ல போகிறோம். பொதுமக்கள் தங்களின் வயது சான்றிதழ்களில் திருத்தம் செய்யாமல் நேர்மையான முறையில் விண்ணப்பிக்குமாறு இதில் வலியுறுத்தப்படுகிறது. இது போன்ற சமூக நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதே இந்த தொகுப்பின் முக்கியமான நோக்கம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் 3000 உதவித்தொகை. முதியோர், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்ட முழு விவரங்கள். யாரெல்லாம் இதில் 3000 ரூபாயை பெற தகுதியானவர்கள்? 60 வயதை கடந்தவர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள். தகுதியுள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அரசு உதவித்தொகை திட்டங்களை புரிந்து கொள்வோம். முதியோர் உதவித்தொகை மாதம் 3000, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு. மகளிர் உரிமைத்தொகை அப்படின்னா 2500, 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகள். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, வயதை உறுதி செய்வதற்கான முக்கிய ஆவணம், வீட்டு வரி ரசீது, உங்கள் இருப்பிடத்திற்கான சான்றிதழ், விஏஓ சான்றிதழ், கிராம நிர்வாக அதிகாரி உதவியாளர் வழங்கும் சான்று. ஆதாரில் வயதில் ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது தவறான செயல். உதவித்தொகை பெறுவதற்கான ஆதார் அட்டையில் பிறந்த தேதியை போலியாக மாற்றுவது சட்டப்படி குற்றம். இதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். உண்மையாகவே 60 வயது நிறைவடைந்தவர்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். வயது உறுதியானால் மட்டுமே பணம் கிடைக்கும். விண்ணப்ப படிவத்தை எங்கே வாங்கலாம்? கீழ்கண்ட ஏதோ ஒரு அலுவலகத்தில், விஏஓ அலுவலகம், தாலுகா ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ், இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை: படிதத்தை பெறுதல்: அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை படிதத்தை வாங்கிக்கலாம். ஆவணங்களை இணைத்தல்: ஆதார் அட்டை மற்றும் வீட்டு வரி ரசீது மற்றும் சான்றிதழ்த்துடன் படிவத்தை இணைக்கவும் விஏஓவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். பூர்த்தி செய்த படிதத்தை நேரடியாக உங்கள் பகுதி விஏஓவுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பயனாளிகளின் தொகை: 60 வயது முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000. தேவையான டாக்குமெண்ட்: ஆதார், வீட்டு வரி ரசீது, விஏஓ சான்றிதழ். படிவத்தை வாங்கி விஏஓவுடன் கொடுக்கவும், அறிவிப்படியாக தாமதிக்காமல் விண்ணப்பிக்கவும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இதுதாங்க விண்ணப்ப படிவத்தை இந்த மாதிரி தாங்க உங்களால் விண்ணப்பிக்க முடியும். 60 வயதுக்கு மேலே இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் தமிழக அரசு பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்ருக்காங்க. விஜய் அவர்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆதார் அட்டை, இருப்பிடச் சான்றிதழ் அனைத்துமே உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக இதற்கு விண்ணப்பித்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை உங்கள் வங்கி கணக்கிலேயே பெற்றுக்கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகையும் 2500. 60 வயதுக்கு உட்பட்டோர் 2500 மாதாந்திர உரிமை தொகை. இது எல்லாமே 60 வயதுக்கு உட்பட்டவர்கள். வயதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.